Hi MPM families, welcome to my YouTube channel. Hi MPM families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஓணம் வருது. ஸோ ஸ்பெஷலாக நான் ஒரு சிம்பிளான பூக்கோலம் தான் போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேங்க, நான் வீட்டில் இருக்கிற பூங்களை வச்சு தான் நான் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் வேறு எக்ஸ்ட்ரா எந்த பூவுமே புதுசாக அதில் போடலை. நம்ம வீட்டில் என்ன பூ சாமிக்கு யூஸ் பண்ணுவோமோ ஸோ அதை தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சாமந்தி பூ அண்ட் பன்னீர் ரோஜா, அதுக்கப்புறம் மல்லிப்பூ, அதுக்கப்புறம் முல்லை, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கஸ்தூரி பூ செடி இருக்குதுங்க. அந்த பூ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இலையை கூட நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். தென் செம்பருத்தி பூ இலையும் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கலை பூலாம் பாருங்கள். ஓகே, யாருக்கெல்லாம் கோலம் போட பிடிக்கும்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். பாருங்கள், அந்த இலையெல்லாம் தான் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் நான் போடுற கோலத்தில் எல்லாமே பூ வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க வீடியோஸில். ஏன்னா எனக்கு பூ வச்சு கோலம் போடுறதுனாவே ரொம்ப பிடிக்கும். சரி, புதுசாக நம்ம பூவிலே கோலம் போடலான்னு தான் போட்டிருக்கேன். ஓணம் வர வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, க்யூட்டாக சிம்பிளாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.